ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் சாப்பிட்டீங்களா எல்லோரும்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை கடைசல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி பொரித்து வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். சாம்பாரில் வந்து அதிகமாக இங்கே வந்து எல்லோரும் நிறைய காய்கறி போடுவாங்க. எல்லா காயும் போட்டு தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, வெறும் பூசணிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது இவ்வளவும் போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அப்பளத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் பொடியாட்டு வெட்டி நீங்கள் இது பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக செலவழியாது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயும் கம்மியாக தான் செலவழியும். பப்படம் வந்து அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காது. அதாவது முழுசாக நம்ம பப்படத்தை வந்து போட்டு எடுத்தோன்னா எண்ணெய் நிறைய செலவழியும். பப்படம் வந்து நிறைய எண்ணெய் எடுத்துக்கிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. பாருங்கள், எண்ணெயே இருக்காது. பப்படத்தில் அழகாக இருக்கும். எண்ணெயே இல்லாமல் தான் இருக்கும். பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. அதனால் எண்ணெய் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயே இல்லாமல் சமையல் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா? அப்புறம் கத்திரிக்காய் மட்டும் இன்றைக்கி எண்ணெய் ஆட் பண்ண வேண்டியது, அதனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மற்றபடி சாம்பார்லேயோ கீரையிலையோ இதுலேயுமே எண்ணெய் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.